ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரெயினிக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா 3.5 LPA தராங்க per annum. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே 9 AM to 6 PM வரைக்கும் உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு 9 AM to 6 PM வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போய் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பெங்களூர் இல்லை அப்படின்னா நீங்கள் பெங்களூருக்கு ரீலொக்கேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஓகேனா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, ரிமோட் ஜாப் கிடையாதுன்னு. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டிப்பாக கிடையாது, உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே 9 to 6 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் ஹார்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் BE, BTech, BCA, MCA பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ECE, EEE, EI, EC, IS. ஸோ இதில் எது பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்கில்ஸ் அப்படின்னா HTML, CSS, ஜாவா, PHP, MySQL இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பட் நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் BE, BTech, BCA, MCA பண்ணியிருந்து CSE, IT, IS, EC, EI, EEE இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருந்தால் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஒரு வேளை நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ணல, நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து HTML, CSS, ஜாவா, PHP, MySQL இதெல்லாம் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th, 12th டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு மினிமம் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்கள் இண்டீடை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே அப்ளை வித் இண்டீன்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் இண்டீடை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அக்செப்டட் டாக்குமெண்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட், PDF, RTF, ODT. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட் டைப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ஃபைல் டைப்பில் உங்கள் ரெஸ்யூம் வச்சுருந்தாலுமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல உங்கள் அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஜெண்டர். ஸோ இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபாதர் ஆக்குபேஷன், மதர் ஆக்குபேஷன் இது எல்லாமே கேட்டிருக்காங்க, இதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மதர் டங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் மதர் டங் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்ட்ரீட்டு, பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இயர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆடுன்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் காலேஜ் நேம், டிபார்ட்மெண்ட், டிகிரி, CGPA, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ எண்ட் பண்ணீங்க இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிஜியும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் ஆட் மோர்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் யூஜியும் ஆட் பண்ணிக்கலாம், பிஜியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இல்லைன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ, ரெஸ்யூம் இது 2மே இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.